என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என்னிடம் கேட்ட ஒன்றை இன்னும் 1 மாதத்திற்குள் உனக்கு சர்வ நிச்சயமாக தருவேன். என் தங்கமே, இந்த சர்வ நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை பெறுவதற்காகத்தானே வந்திருக்கின்றாய். என் தங்கமே, இந்த சத்திய வாக்கினை தருவதற்காக நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். அம்மா, இது வேண்டும் என்று என் முன்னே வந்து ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய ஏக்கம் உன் தாயானவள் எனக்கு புரியாமல் இல்லை. எந்த ஒன்றை நீ உன் கைகளில் கிடைத்தால் சந்தோஷப்படுவாய் என்று நினைக்கின்றாயோ அந்த ஒன்றை நான் நிச்சயமாக உனக்கு தந்து விடுவேன். என் தங்கமே, நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு நல்ல தீர்வினை தரப்போகின்றேன். ஏன் கஷ்டப்படுகின்றோம், எதற்கு கஷ்டப்படுகின்றோம் என்று தெரியாமல் என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அந்த ஏக்கத்தை உன் தாயானவள் நான் என் அருளால் எடுக்கப் போகின்றேன். நீ என்னிடம் கேட்ட விஷயம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது. உன் அம்மா உனக்கு அதற்கான நாளை கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை எல்லாம் கிடைக்க பெறப்போகின்றாய். இனிமேல் என் குழந்தை ஒருபோதும் கலங்காமல் இந்த தாயானவள் நமக்கு கொடுத்து விடுவாள், இப்பொழுது தந்து விடுவாள் என்று நீ மன சந்தோஷத்தை பெறப்போகின்றாய். உன்னுடைய சந்தோஷத்தையும் நீ கேட்ட எல்லாமே உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்காவிட்டாலும் நீ முக்கியமாக உன் வாழ்க்கைக்கு தேவையானதை என்னிடம் கேட்டாயோ அது நிச்சயமாக உனக்கு முதன்மையாக எது தேவைப்படுகின்றதோ அது நிச்சயம் உன் அம்மா நான் உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களோடு தந்து விடுவேன். என் தங்க பிள்ளையே, நிம்மதி என்று ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் நேர்மை என்ற வெளிச்சம் உன்னை எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் பொழுது காப்பாற்றும். இந்த நிம்மதி என்ற ஒரு சூழல் உன்னை தேடி வரும், பின்னால் வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, நம் தாயானவள் நமக்கு சொல்கின்ற ரகசியம் என்னவென்று ஆவலாக கேட்க வந்துவிட்டாய் அல்லவா? என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ எப்போது கஷ்டங்களை அனுபவித்து கொண்டேதான் இருக்கின்றாய். இதிலிருந்து பின்னோக்கி செல்ல முடியாது. மீண்டும் கஷ்டங்களை அனுபவிக்காத அந்த காலநிலைக்கு உன்னால் செல்ல முடியாது. நிச்சயமாக இந்த கஷ்டங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும். அதற்கான திறமையை உன்னிடம் இருக்கின்றது என்று உன் தாயானவள் இதுவரை நடந்ததை எல்லாம் நான் உனக்கு சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? எல்லாம் இருக்கட்டும். இனிமேல் நடக்கப் போவதை நீ எப்படி எதிர்கொள்வாய் என்பதை பார்க்கத்தான் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன். இனிமேல் உன் வாழ்க்கை அமைதியாக அமையப் போகின்றது. அந்த கவலைகளை போக்குவதற்கான வழியைத்தான் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து தந்திருக்கின்றேன். நான் கொடுத்த வாழ்க்கையை தவிர்க்காமல் பெற்றுக்கொள் என் தங்கமே. அப்பொழுதுதான் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இத்தனை நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது அதை உனக்கு தருவதற்கான நேரம் கூடி வந்துவிட்டது. என் குழந்தையே, அதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக அனைத்து செயல்களிலும் உன் தாயானவள் நான் இறங்கிவிட்டேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இன்னும் 2 வாரங்களிலேயே உன் தாயானவள் எதற்காக நீ என்னிடம் ஏங்கினாயோ அதை கிடைப்பதற்கான அறிகுறிகளும் உன் கண்முன்னே தென்படும். அதனை மெல்ல மெல்ல உணரப் போகின்றாய். என் தங்கமே, இந்த ஆடி மாதம் முடிவதற்கு முன்பாக என் ஆலயத்திற்கு வந்து ஒரே ஒரு தீபத்தினை மட்டும் ஏற்றி வைத்துவிடு. என் தங்கமே, அன்பினை யார் மீது வேண்டுமானாலும் காட்டலாம். ஆனால் கோபத்தை அப்படி காட்ட முடியாது.
மனிதன் செய்கின்ற தவறுகளில் மோசமான தவறு என்ன தெரியுமா? ஒருவரினுடைய சூழ்நிலை என்னவென்று தெரியாமல் அவரை பற்றி தவறான விமர்சனங்கள் செய்வதுதான். என் தங்கமே, இனி வரும் நாட்களில் எல்லாம் நீ எதற்காக என்னிடம் ஏங்கினாயோ அது கிடைப்பதற்கான எல்லா அறிகுறிகளும் உன் கண்முன்னே தென்படும். நீ அதனை மெல்ல மெல்ல உணரப் போகின்றாய். என் தங்கமே, உன் அம்மா சொல்வது என்னவென்றால், அன்பினை யார் மீது வேண்டுமானாலும் எளிமையாக காட்டிவிடலாம். அவர்களிடத்தில்தான் கோபத்தை வெளிப்படுத்த முடியும். அதிக கவனமாகவும் இருக்க வேண்டும். என் குழந்தையே, மனிதன் செய்கின்ற தவறுகளில் மோசமான தவறு என்ன தெரியுமா? ஒருவரினுடைய சூழ்நிலை என்னவென்று தெரியாமல் அவரை பற்றி தவறாக விமர்சனங்களை செய்வதுதான். என் தங்க பிள்ளைக்கு பக்குவம் என்பது என்ன தெரியுமா? ஒருவரை புரிந்து கொள்ளாதவரை இல்லை. உன்னை பற்றி மற்றவர்களுக்கு புரிய வைப்பது. என்ன நடந்தாலும் சரி, நம்முடைய வேலையை பார்த்து கொண்டு நாம் சென்றுவிட வேண்டும். யாருக்கும் நன்மை புரிவது என்பது எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, கவலையோடு போராட வேண்டுமா என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும். முடியும் என்ற வார்த்தைக்கு எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் பெரிய இடத்தினை கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ இப்பொழுது உன் மனதிற்குள் ஆணித்தரமாக உன்னால் முடியும் என்று நினைக்கிறாயோ, அப்பொழுதே முடியாது என்கின்ற வார்த்தை உன்னை விட்டு ஓடிவிடும். எல்லாம் முடிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, என் வாழ்க்கைக்கு எனக்கு அர்த்தமாக ஆகிவிட்டது. என் தங்கமே, நான் கேட்டதை கொடுத்துவிட்டால் போதும் அம்மா. என் வாழ்க்கையை என்னால் நல்லபடியாக வாழ முடியும். இதனால் எனக்கு எவ்வளவு கஷ்டமும் வந்து சேர்ந்து விட்டது என்று நீ இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்துவிடு தாயே. நான் கேட்டதை கொடுத்துவிடு அம்மா என்று என்னிடம் கேட்கின்றாய் அல்லவா? பொருளோ பணமோ கிடையாது, அள்ளி அள்ளி கொடு என்று நான் கேட்கின்ற அளவிற்கு. அம்மா, நான் இந்த ஒன்றை மட்டும்தானே உன்னிடம் கேட்கின்றேன். என் குழந்தையின் மனம் வருந்தி வேதனைப்படுகின்றாய் அல்லவா? கேட்கின்ற நான் இந்த ஒன்றை மட்டும்தான் உன்னோடு கேட்கின்றேன். என் குழந்தை மனம் வருந்தி வேதனைப்பட்டு நிச்சயமாக உன்னுடைய அம்மா உன் வேதனைக்கு எல்லாம் விரைவாக பதில் தரப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னிடம் இருக்கும் மிகப்பெரிய குறை என்னவென்று தெரியுமா? மற்றவர்கள் கேட்ட உடனேயே உன்னை நீயே பார்த்து கொள்கின்றாய். முடியாது என்று கூறிவிட்டால் அவ்வளவுதான் என்று முடிவு செய்கின்றாய். முடியும் என்று நினை, எல்லாமே முடியும். என் தங்க பிள்ளையே, 1000 நன்மைகளை செய்தாலும் உன்னை ஒருவரும் புகழ மாட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு தீமை செய்தாலும் 1000 பேராவது உன்னை விமர்சிக்காமல் இருக்க மாட்டார்கள். நன்மையும் தீமையும் இந்த இரண்டையும் ஏற்றுக்கொள். யார் என்ன சொல்கின்றார்கள் என்பது பற்றி என் குழந்தை நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நீ இழந்தவற்றை பெறுவாய், நீ தொலைத்தவற்றையும் பெறுவாய். எப்பொழுது தெரியுமா? உன்மேல் இனி முழு நம்பிக்கையை வைக்கும் பொழுது. உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற, உன்னோடு பேசுவது, உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் உன் அம்மா நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, மற்றவர்கள் உன்னை என்ன செய்தாலும் உன் கோபத்தையும் எரிச்சலையும் கூட தூக்கி எறிந்துவிடு. உன்னை காயப்படுத்தியவர்கள் நியாயமா இல்லை என்று நீ ஆராயாதே. அதற்காக அந்த கோபத்தை மற்றவரிடம் காண்பிப்பது தவறு. சற்று பொறுமையாக எல்லா முயற்சிகளும் உன்னை நான் ஈடுபடுத்த செய்வேன். உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே வா. என் தங்கமே, நீ பிடிக்காத ஒரு காரியத்திற்காக அங்கே அடிமை போல நின்று கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருபொழுதும் உனக்கு இருக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள். என் செல்ல குழந்தையே, உன் தோற்றத்தை வைத்து விமர்சிக்கிறார்கள் என்று கவலை கொள்ளாதே. எண்ணங்களால் நீ அழகாக இரு. தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே. கரடுமுரடாக இருந்தால் கூட கடந்து விடலாம். ஆனால் நம்பிக்கையும் என் மீது
மனதைரியமும் இருந்தால் 1000 கதவுகளை விளக்கு எதிராக மூடினாலும் உனக்காக எத்தனை கதவு திறந்து வெற்றியடைய செய்தேனோ அது நிச்சயமாக நடக்கும். அதற்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய மனம்தான். உன்னை வெட்டக்கூடிய மிகப்பெரிய அற்புதமே என்னுடைய மனம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதோ அனுபவத்தையும் மட்டுமல்ல, நீ வேண்டி விரும்பி கேட்டதையும் சர்வ நிச்சயமாக பெற்று பல்லாண்டு காலம் வாழப் போகின்றாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே இருக்கும்.